ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ சீரிஸில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம NHM ரைட்டர்ஸ் அதோட ஆல்டர்னேட் சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம ஆஃபீஸில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். எனக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் எனக்கு இது இன்னும் சிம்பிளாக இன்னும் ஈஸியாக எப்படி நான் ஒர்க் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்க என்னோட ஒரு கம்யூனிகேஷன் டாக்குமெண்ட்ஸை எப்படி நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, டிஃபால்ட் ஃபாண்ட் பேக்கேஜ் வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழ் 99 தமிழ் இன்ஸ்கிரிப்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி ஆஃபீஸில் யூனிக்கோட நம்ம டைப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட் இருக்குது, நான் அதை எடிட் பண்ணணும் அப்படின்னும் போது நான் என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அதில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே யூனிக்கோடாக மாற்றி நம்ம ஒர்க் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், எடிட்டபிள் ஃபைலை எப்படி மாற்றலாம் அப்படின்ற ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸை வச்சு நம்ம எப்படி ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்க ஒரு டாக்குமெண்ட், அதாவது ஒரு நான் யூனிகோட் ஃபாண்ட்டில் இருக்க ஒரு டாக்குமெண்ட், அதை வந்து எப்படி யூனிகோடாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் எப்படி வாய்ஸ் டைப்பிங் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அண்டு ஜென்ரலாக இப்போ கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸை கூகுள் க்ரோமில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். பட் அப்படி இல்லை, நம்ம க்ரோம் ப்ரௌசரில் இருக்கிறத எட்ஜ் ப்ரௌசர்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே எப்படி கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸை எட்ஜ் ப்ரௌசரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த வீடியோ சீரிஸில் பார்க்க போகிறது, நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி இப்போ டைப் பண்ணியிருக்க ஒரு ஃபாண்ட் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் நோட்ஸ்லாம் ஆல்ரெடி டைப் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் யூனிகோடில் டைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மந்த்லி அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க, வேர்ல்டு ஃபார்மெட்ஸில் இருக்கிறது அப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. நான் இப்போ ஒரு சாம்பிளுக்காக ஜஸ்ட் ஒரு 3 ஃபாண்ட்டில் டைப் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து ஆஃபீஸில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் பாமினியில் அபயா சன்டாமி இந்த 3 ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணி டைப் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன் என்னோட டிராஃப்டில். இப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன். டிராஃப்ட் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. பட் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பாம்னின்னு இருக்குது, பட் எனக்கு ஜங்க்டு கேரக்டர்ஸாக தான் வருது. ஸோ இந்த 3மே எனக்கு ஜங்க்டு கேரக்டர்ஸாக தான் வருது. ஸோ எனக்கு இது யூனிகோட் இல்லை. பட் நான் யூனிகோட் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வேற ஒரு வெப்சைட் போயிட்டு கன்வெர்ட் பண்ணோம், அது எனக்கு கரெக்டாக வராது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸும் முன்னாடி இருந்துச்சு. ஸோ இதுக்கு பெட்டரான ஈஸியான மெத்தட் என்னன்னா, நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். டைப் இன் தமிழ் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன். அதோட ஐக்கன் இப்படி தான் இருக்கும், சிம்பல் போட்டிருக்கோம். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத ஷார்ட்டாக இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னோட க்ரோம் ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன். அதில் க்ரோம் வெப் ஸ்டோர்னு டைப் பண்ணுறேன். எனக்கு க்ரோம் வெப் ஸ்டோரோட லிங்க் எனக்கு கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சர்ச் பார் இருக்கும். என்ன டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எனக்கு தேவை, என்ன நேமில் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாப்புலர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், கேட்டகரி வைஸாகவும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து டைப் இன் தமிழ் எக்ஸ்டென்ஷன் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டைப் இன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணதும் எனக்கு டைப் இன் தமிழ் வந்துருச்சு. ஆட் டு க்ரோம் கொடுக்குறேன். எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுமா கேட்குது, ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்றதை பார்த்துட்டோம். ஜஸ்ட் இதில் எப்படி இப்போ ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுறேன், டைப் இன் தமிழை. எனக்கு கிளிக் பண்ணதும் 2 பாக்ஸ் வருது. மேலே பாமினி அப்படின்ட்டு வருது. பட் என்ன ஃபாண்ட் கொடுத்தாலும் அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். நான் ஆல்ரெடி இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். கீழே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. கன்வெர்ட் நான் கொடுக்கலாம், கன்வெர்ட் ஆகிட்டு தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து யூனிக்கோட இல்லாத ஃபாண்ட் இருந்துச்சு இல்லைங்களா, கன்வெர்ட் பண்ணாமல், அதுக்கு கீழே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்போ டிராஃப்ட் ரிவ்யூ பண்ணலாம். எனக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா ஜங்க்டு கேரக்டர்ஸாக எனக்கு தெரிஞ்சது. பட் இப்போ நான் கீழே எனக்கு கன்வெர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா யூனிகோடில் இருக்குது கம்ப்ளீட்டாக. இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் அந்த இங்கிலீஷில் இருந்ததும் சேர்த்து அதில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அப்படி தெரியுது. அதை நம்ம எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்படி தான் நம்ம ஈஸியாக இப்போ நான் வேறு சைட்டில் போனால் எனக்கு லோட் ஆகணும், டைம் ஆகும். ஸோ இது எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக முடிச்சாச்சு நம்ம இந்த ஒர்க்கை. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்பீச் டு டெக்ஸ்ட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம்.